நண்பர்களே வணக்கம். பாடி பில்டிங் பந்தயத்துக்கு தயாராகிறதுல நாள் 2. இன்றைக்கு காலையிலே ஒரு பழத்துக்கு ஆபரேஷன் பண்ணி பெட்டுக்கு பதிலாக பிரெட்ல படுக்க வச்சு அதுக்கு மேல இன்னொரு பெட்டை போட்டு மூடி மடிச்சு வாயில தள்ளிட்டு வண்டி எடுத்துட்டு ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. அப்புறமா இவ்வளவு நாள் ஜிம்முக்கு போகாம வீட்டிலேயே உடற்பயிற்சி பண்ணதால நேரமா தான் எந்திரிப்பேன். சரியான நேரத்துக்கு சாப்பிடவும் மாட்டேன். ஆனா இப்ப பந்தயத்துக்கு போறதுனால நேரமா எந்திக்கிறத விட சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்கிற மாதிரி முயற்சி பண்ண போறேன். பிறகு ஜிம்முக்கு வந்ததும் கைக்கு பின்னாடி இருக்க தசைக்கு ஒரு 3 உடற்பயிற்சி போட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது முட்டை வாங்கலான்னு கடைக்கு போனா முட்டை விலை 8 ரூபாயா. எனக்கு ஒரு நாளைக்கு 10 முட்டை தேவைப்படுது. காலையில தோசையோட 4 to 5 முழு முட்டையும், இரவு உணவுக்கு ஒரு முழு முட்டையும் 4 வெள்ளக்கரும் சாப்பிடுறேன். நீங்க எவ்வளவு முட்டை சாப்பிடுவீங்க? உங்க ஊர்ல முட்டை விலை எவ்வளவுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறமா காலை உணவை முடித்து விட்டு ஒரு மீன் எண்ணெயையும் முழுங்கிட்டு இந்த முட்டை உடலாம் எங்க அம்மா பக்கத்து வீட்டு செடியில போய் போட்டு வர சொன்னாங்க. ஏன்னா இதெல்லாம் போட்டா செடி கொஞ்சம் நல்லா வளரும். இதை பார்த்துட்டு நீங்களும் உங்க வீட்டு குப்பையெல்லாம் கொண்டு போய் பக்கத்து வீட்டுல போடாதீங்க. அப்படி போட்டா செடி வளராது. உங்க வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கும் சண்டை தான் வளரும். பிறகு காலையில இருந்து நல்லா இருந்த நாள் மத்தியானத்துல இருந்து ஒரே வெறுப்பா மாறிடுச்சு. அதுல முதல் வெறுப்பு சமைக்கிறது. அப்புறமா எங்க ஊர்ல மின்சாரம் வர இன்னைக்கு தடை. அதனால மின்சாரம் இல்லாம வெறுப்பு நம்பர் 2. இப்படியே விட்டா அந்த வெறுப்பு இன்னைக்கு அதிகரிச்சிரும்னு வண்டி எடுத்துட்டு ஜூஸ் குடிக்கலான்னு கடைக்கு போனா மின்சார தடை காரணமா எங்க ஊர்ல எந்த கடையிலுமே மிக்ஸி வேலை செய்யல. அதனால ஜூஸும் கிடைக்கல, வெட்டி அலைஞ்சதான் மிச்சம். இது வெறுப்பு நம்பர் 3. அப்புறம் அப்படியே வெறுப்போட வீட்டுக்கு வந்து பொறுப்பா சாப்பிட்டு பொறுமையா தூங்கலான்னு போனா மின்சாரம் வந்ததுக்கு அப்புறம் ஏசி வேலை செய்யல. என்னன்னு மேல போய் பார்த்தா அணில் கூடு கட்டி கும்மி அடிச்சு வச்சிருக்கான். இது வெறுப்பு நம்பர் 4. அப்படியே வந்து தூங்குன்னு தூங்கிட்டேன். அப்புறமா ஒரு மணி நேரம் தூங்கினதுக்கு அப்புறமா சாயங்காலம் ஒரு 6:30க்கு எந்திரிச்சு உடற்பயிற்சி பண்றதுக்கு ஜிம்மு கிளம்பிட்டேன். ஜிம்ல இன்னைக்கு நெஞ்சுக்கு தான் உடற்பயிற்சி. எனக்கு மேல் பக்க நெஞ்சு தசை தான் கொஞ்சம் வீக்கா இருக்கிறதுனால அதுக்கு கூடுதலா ஒரு உடற்பயிற்சியும் அப்புறமா தோள்பட்டைக்கு ஒரு 3 உடற்பயிற்சியும் போட்டு உடற்பயிற்சியை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். பிறகு வீட்டுக்கு வந்ததும் மஞ்சக்கரு வெள்ளைக்கரு தனித்தனியா பிரிச்சு 4 வெள்ளைக்கருவும் ஒரு முழு முட்டையும் ஒன்னா கலக்கி தோசை மாதிரி சுட்டு வச்சுட்டு வெள்ளரிக்காய் கொய்யாப்பழம் வச்சு சாப்பிட்டு இரவு முடிச்சிட்டேன். வேஸ்டான அந்த மஞ்சக்கருவெல்லாம் நாய்க்கு போட்டுருவேன். அப்புறம் இன்னைக்கு நாள் முடிஞ்சது. உறுதியா இருங்க நண்பர்களே. நாளைக்கு பார்க்கலாம்.